ஜப்பானின் பிறப்பு பகுதி 2. முதல் மனிதர்கள் ஜப்பான் தீவுகள் உருவான பிறகு இயற்கை செழித்து வளர்ந்தது. அடர்ந்த காடுகளில் மாபெரும் மான்கள், காட்டுப்பன்றிகள், ஓநாய்கள், கரடிகள் மற்றும் பல வகையான பறவைகள் சுதந்திரமாக வாழ்ந்தன. சுமார் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு பனிக்காலத்தில் கடல் மட்டம் மிகவும் குறைவாக இருந்தது. அந்த நேரத்தில் சிறிய வேட்டையாடி சேகரிக்கும் மனித குழுக்கள் ஆசிய கண்டத்திலிருந்து நிலப்பாலங்கள் மற்றும் குறுகிய கடல் வழிகளை கடந்து ஜப்பானை அடைந்தனர். அவர்கள் பழைய கற்காலம் பேலியோலித் பீரியட் சேர்ந்தவர்கள். கூர்மையான கல் கருவிகளை உருவாக்கி விலங்குகளை வேட்டையாடி காட்டு தாவரங்களை சேகரித்து சிறிய முகாம்களில் வாழ்ந்தனர். அவர்கள் நெருப்பை பயன்படுத்த கற்றுக்கொண்டு கடுமையான குளிர்காலங்களையும் சமாளித்து மெதுவாக ஜப்பான் முழுவதும் பரவினர். அவர்களின் வருகை ஜப்பானின் வரலாற்றை நிரந்தரமாக மாற்றியது. இயற்கையை மாற்றவும், விலங்குகளை வேட்டையாடவும், எதிர்கால நாகரிகங்களுக்கு அடித்தளம் அமைக்கவும் முடிந்த ஒரே உயிரினமாக மனிதர்கள் மாறினர்.